ராகுல் காந்தியினுடைய அந்த பிரஸ் மீட் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தளத்தில் இருக்கக்கூடிய எவிடன்ஸை எடுத்து தான் பேசியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கு. அது சரியான முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் ஒரு கேள்வி எழுப்பினால் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படிதான் பண்ணியிருக்காங்களா பியூஷ் மனுஷ்? ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டா இருக்குன்ட்டு. சரி, ரொம்ப கிளாரிட்டியோட ராகுல் காந்தி has presented his facts. சரி, ஆரம்பத்திலேயே டிஜிட்டல் ரெக்கார்ட் கேக்குறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேக்குறாங்க. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க, பேலட் பேப்பர்ல இனிமேட் எலெக்ஷன் நடத்த மாட்டோம் சொல்றீங்க, இவிஎம் மூலியமா தான் எலெக்ஷன் நடத்த போறோம், டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு, இவிஎம் மெஷின் தான் யூஸ் பண்ண போறோம்ங்கறீங்க. அப்போ டிஜிட்டல் ரெக்கார்ட் தான் கொடுக்கணும். கேட்டதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அந்த படத்தை பாத்தீங்களா? 7 அடிக்கு இருக்குங்கிறாரு பேப்பர். அந்த 7 அடி பேப்பரை கையில கொடுத்துட்டு இதை நீ பார்த்து விசாரிச்சுக்கோன்னு சொன்னா, அப்புறம் இதுல இன்னொரு எலெக்ஷன் கமிஷன் சொன்னது நீங்க கவனிச்சிங்களா தெரியல எனக்கு, நாங்க ரெக்கார்டு கொடுத்த உடனே எங்க கிட்ட சொல்லன்னு சொல்றாங்க. நீ கொடுத்த ரெக்கார்ட் அப்படி எப்படி உடனே சொல்ல முடியும்? கொடுத்த ரெக்கார்ட் பேப்பர்ல கொடுத்துட்டு 6 months ஆயிருக்கு. ஒரு 30-40 பேர் உட்கார வச்சு வெரிஃபை பண்ணி இந்த தவறுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி. இன்ஃபேக்ட் இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி மேல கொஞ்சம் எனக்கு ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, இந்த சாம்பிளுக்கு இந்த ஒரு மாதேவ்புரா அந்த பெங்களூர் தான் எடுத்திருக்காங்க. ஆமா, அன்பார்ச்சுனேட்லி அவர் ராகுல் காந்தி ஆனா கிளைம் பண்றாரு, நீ டிஜிட்டல் ரெக்கார்ட் கொடு, ஆல் ஓவர் இந்தியா 15 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துறோங்கிறாரு. இதுனா ஓத், அண்டர் ஓத், இது புதுசா இருக்கு. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா முடிச்சது இல்ல வேலை. ஓப்பனா பப்ளிக்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு பதில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அண்டர் ஓத் கொடுங்க, அண்டர் ஓத் கொடுங்க. இது கோர்ட்ல கூட சில டைம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணல வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல நான் எழுதி கொடுத்தா கோர்ட் எடுத்துக்கணும். ஓகே, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறேன், எனக்கு அந்த அஃபிடவிட் ஃபார்மேட் தெரியல, ப்ரூஃப் அஃபிடவிட் போட தெரியலனா, நான் சாதாரண ஒரு மனிதனா இருக்கேன், கோர்ட்டுக்கு போறேன், பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கோர்ட் வாசல் நின்னுட்டு எழுதி கொடுக்குறேன்னா எடுத்துக்கணும். சரி, என்டையர் பிரஸ் உட்கார வச்சு பேசுற மனுஷன். நம்ம பிரதமர் ஒருத்தர் 1-on-1 வச்சு பேசுவார் உட்கார வச்சு. இது வரைக்கும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தாத ஒரு பிரதமர் இந்தியா இதாச்சும் பார்க்கணும். ஓப்பனா எவ்ரி பிரஸ் கூட்டு வந்து இதான் குற்றச்சாட்டுங்கிறாரு. ஈஸியா என்ன பண்ணிருக்கணும் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து they have download offloaded the websites. இன்னைக்கு பாத்தீங்களா அரவிந்த் சார்? ஸ்டேட் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, மகாராஷ்டிரா, பீகார் எல்லாமே டவுன், சர்வர் டவுன். என்னத்துக்கு பயந்த? எதுக்கு பயப்படுற? தீஃப்ங்கறார், vote chori. He has announced you are a thief. இதோட கேவலம் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்தியால இந்த நரேந்திர மோடி ஆட்சி தான் பார்க்க முடியும். சரி, இது ராகுல் காந்தி தீஃப்ங்கறார் ஈஸியே. சுப்ரீம் கோர்ட் நேத்து என்ன தெரியுமா சொன்னுச்சு ஈடிக்கு? அந்த செய்தி பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். குரூக் மாதிரி ஆக்ட் பண்ணாதங்குது. 5000 கம்ப்ளைண்ட், 5000 கேசஸ் போட்டிருக்க. ஒரு கேஸ்ல 10-15 பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 10 கன்விக்ஷன்ங்க. கரெக்ட். இது எப்படி ஏத்துக்க முடியும்? 0.2% கன்விக்ஷன். அப்ப நீ இது ஒரு டூல ஒரு இன்ஸ்டிடியூஷனை தனக்கு வேலைக்காரங்க மாதிரி பயன்படுத்துற இந்த பாஜக இந்த பலமா மாட்டிக்கிட்டாங்க. எதோ கதை திருப்பறதுக்கு சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கோம், எதோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஈஸியா எதோ பேசிட்டு இருக்கு. பட் இந்த தடவை சிக்கனது தான். ஓகே, he is giving you பேப்பர். நீங்க கொடுத்த தவறுகளை எடுத்து அவர் ப்ரூஃபா கொடுக்குறாரு. உங்ககிட்ட டிஜிட்டலா இருக்குல்ல எல்லாமே.
எப்படி ஜீரோ அட்ரஸ் எக்ஸெப்ட் பண்றேன்? ஓகே. இல்ல இவர்கிட்ட பேப்பர்ல இருந்தது கையில சார்ட்டிங் பண்ணோம். உங்ககிட்ட டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. ஓகே. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியால டிஜிட்டல் பண்ணலையா? இல்ல நீங்க இன்னும் அந்த பழைய எலக்ட்ரல் ரோல் பேப்பர் மூலியமா போயிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல. அண்ட் அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான சொன்னது ராகுல் காந்தி, மஷின் ரீடபிள் இல்லையா அந்த பேப்பர் எல்லாம். சரி நம்ம ஸ்கேன் பண்ணி இதை டிஜிட்டைஸ் பண்ணிட்டா அது கூட பண்ண முடியலையா? ஓகே. அந்த மாதிரி பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் நல்லா சிக்கிடுச்சு, நல்லா மாட்டிக்கிச்சு. இது இந்த ஒரு பயம் தான் ஆரம்பத்திலிருந்து பாஜக வந்துச்சுன்னா இந்த ஒரு பயத்தை தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனை கெடுத்து விடுவாங்க. ஓகே 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 ஓகே. இந்த நாடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல நிக்குது. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, இசில இருந்து, இடில இருந்து, சிபிஐல இருந்து ஒன்னையும் விட மாட்டாங்க. ஓகே ஓகே. எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. ஓகே, பேசலாம். பியூஷ் மனுஷ் வணக்கம். பாராளுமன்றம் இன்றும் அமளிதுமளியாகி இருக்கிறது. பீகார் மாநிலத்தை மையப்படுத்தி நடக்கக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் சம்பந்தமாக ஒரு 65 லட்சம் பேரை திருத்துறாங்க, நீக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால ஹானரபிள் ஹோம் மினிஸ்டருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் தூக்கியபடி சுமந்து திரியக்கூடிய ராகுல் காந்தி அதை படிக்க வேண்டும். அதாவது பங்களாதேஷிகள் பீகாரிகளுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறார்கள், அதை தடுக்க முயற்சிப்பது தவறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வாக்காளர் பட்டியலில் நடக்கக்கூடிய மோசடிகள் இதெல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆரை இந்தியா முழுவதும் நடத்தணும், நீங்க வந்து எங்களுக்கு வந்து பிரமாண பத்திரம் கொடுக்கணும், முறைப்படி நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இப்படிங்கிற மாதிரியான இந்த கருத்துருவாக்கம், இப்படி எழக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இது கோர்ட்டுக்கு போனா இதுக்கான ரெமெடி கிடைச்சிருமா பியூஷ் மனோஜ்? சார் 2-3 பாயிண்ட்ஸ் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். மிஸ்டர் நந்தகுமார் சொன்னாரு 15 இயர்ஸ் சிசிடிவி கேக்குறாங்கன்ட்டு. The CCTV footage especially sought was for the Maharashtra election. எதுல 530க்கு மேல ஒரு இவ்ளோ ஓட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பர்சன்டேஜ். I think so 7 or 8% ஓட்ஸ் வந்து 530க்கு மேல போல் ஆனது. அது சொன்னதுக்காக CCTV footage கேட்கப்பட்டது. So that we can verify whether இவ்ளோ பெரிய லைன்ஸ் நின்னுதா, இவ்வளவு லட்சக்கணக்கான ஓட்டு வந்து 5:30 மணிக்கு மேல போடப்பட்டதா. அதுக்கப்புறம் இது டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சட்டமே கொண்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட். சோ சிசிடிவி ஃபுட்டேஜ் சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. சோ அது வந்து இட் இஸ் நாட் அக்ரியபிள் வித் வாட் மிஸ்டர் நந்தகுமார் இஸ் சேயிங். நம்பர் 2, இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, மிஸ்டர் நந்தகுமார் should go and look at Bihar now. அஜித் அன்சும்னு ஒரு யூடியூப் ரிப்போர்ட்டருங்க, இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அஜித் அன்சும் டைப் பண்ணீங்கன்னா போதும் அவர் மேல 2-3 எஃப்ஐஆர் போட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட். அவர் ஒண்ணுமே பண்ணல. இந்த அப்ளிகேஷன் வாங்குறாங்கல்ல வீடியோ ஆபீஸ்ல, அங்க போய் வீடியோ எடுத்தாரு. எந்த போட்டோ இல்ல, எந்த டாக்குமெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் ஓட ஸ்கேல் சொல்லிடுறேன். 238 official will take care of per day 6500 applications. Okay. அந்த 6500 அப்ளிகேஷன்ஸ்ல 11 சர்டிபிகேட்ஸ் கேக்குறாங்க கவர்மெண்ட்ல. எப்படிங்க மக்கள் கொடுக்க முடியும்? ஓகே. அங்க hardly 22% of the population has birth certificate. சரி. பிஆர்ல. ஓகே. சோ ஒரு பெரிய fraud இந்த எஸ்ஐஆர் பேர்ல நடந்துட்டு இருக்கிறது வெளிச்சமா வித் ப்ரூஃப் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா போதும், நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஹிந்து பேர் இருக்கணும் அங்க. ஓகே. ஹிந்து பேர் இருக்கணும், முஸ்லிம் பேர் இருந்தா டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஹிந்து பேர் இருந்தா போட்டோ கூட தேவையில்லை. சரி. எல்லாம் பாஸ் அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இது ஓபனா வந்துருச்சு, வெளிய வந்துருச்சு. It will be a massive unrest in the country. Okay. இது massive unrest குண்டான ரெசிபி in the country. Okay 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 okay. Just let me add one more very simple point. இங்க டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டிஐ இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும்போது why on earth will election commission refuse any document that it has? Okay. ஒரு டாக்குமெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணதுனாவே ரொம்ப தெளிவா இருக்கு, நீ போய் பேசுற, நீ ஏதோ பித்தலாட்டம் பண்ணிருக்க, நீ ஏதோ கிரிமினல் கான்ஸ்பிரசில என்டர் ஆயிருக்க, ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே 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 ஓகே. பியூஷ் மனோஜ் நான் முடிக்கிறேன். சவுண்ட் எங்கப்பா? கோர்ட்டுக்கு போனோம். ஏங்க கோர்ட்ஸ் ஆர் நாட் எனிவன், கோர்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனா அப்பாற்பட்டது இல்ல. அர்ணப் கோஸ்வாமிக்கு ஒரு நாள்ல பெயில், உமார் காலித் 5 இயர்ஸா ஜெயில உட்கார்ந்திருக்காரு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல,
டெல்லி ரயட்ஸ் கேஸ், ராம் ரஹீமுக்கு பெயில். மீடியா ட்ரையல் தான் நீங்க நம்புவீங்கன்னா அது எப்படி சார்? ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.